இந்த இடத்துல ரம்யா ஜோ கிட்ட கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். ஏன் உங்களுக்கு திருநங்கைகளை பத்தி எந்த புரிதலுமே இல்லையா? உங்களுக்கு ஏதோ புதுசா திருநங்கைய பாக்குற மாதிரியும் புதுசா திருநங்கைகளுடைய கியூரியாசிட்டியை கேட்கிற மாதிரியும் சொல்லி நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது. நீங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியில உங்களுடைய மேடையை சக திருநங்கையாக ஒரு திருநங்கை கூட தான் பகிர்ந்திருக்கீங்க. பேர் சொல்லலாம், திருநங்கை சூர்யா குட்டி. பர்சனலா தெரியாதுன்னா கூட அவங்க ஒரு திருநங்கையுடைய சர்ஜரி இதுதான், அறுவை சிகிச்சை சாரி அவங்களுடைய வலிவேதனைகள் இதுதான், அவங்களுக்கு இந்த விஷயங்களை கேட்டா பிடிக்காது, பையனா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க ஏதா இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டா பிடிக்காதுன்றது உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஒரு திருநங்கை இத பத்தி உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. காலங்காலமா மீடியால உட்காந்துட்டு நாங்க கத்திக்கிட்டு தான் இருந்திருக்கோம். அப்சரா கிட்ட உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற எந்த கேள்விகளுமே இல்லையா? அவளுடைய சாதனைகளை பற்றி கேட்டிருக்கலாம், அவளுடைய ஸ்கின் கேரை பத்தி கேட்டிருக்கலாம், அவ மாடலிங் துறையில எப்படி மேல வந்தான்றதை கேட்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருந்தாலும் புதுசா ஒரு திருநங்கைய பார்க்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, பையன் மாதிரி எப்படி இருந்தீங்க, இதெல்லாம் சச்ச இர்ரெஸ்பான்சிபிள் கேள்விகளா இருக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு திருநங்கையுடைய இறந்த காலத்தை யாருமே பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு திருநங்கையுடைய பழக்க வழக்கம் உங்ககிட்ட இருந்திருக்கு, நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்கீங்க, நல்ல தோழிகளா இருந்திருக்கீங்க. நீங்க எந்த வகையில இப்படி ஒரு கேள்வியை பிக் பாஸ் வீட்ல நீங்க கேட்கலாம், இது தப்பு இல்ல? அப்சரா ரொம்ப ட்ரை பண்றாங்க, இந்த கான்வர்சேஷனே கட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அவங்க தலகாணி எடுத்து வைக்கிறாங்க, மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த டாபிக்கே டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனா திரும்ப திரும்ப ரம்யா ஜோ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரம்யா ஜோ, இது ரொம்ப தப்பான விஷயம், நடிக்காதீங்க. புதுசா ஒரு திருநங்கை கூட பழகுற மாதிரி நடிக்காதீங்க. உங்களுக்கு மொத்த திருநங்கைகளுடைய ஹிஸ்டரியும் தெரியும், தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறது? நீங்க அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீங்க பக்கா டிரான்ஸ்போபிக்கான ஒரு பர்சனாமே. இது ரொம்ப தப்பு ரம்யா ஜோ, மாத்திக்கோங்க, இது நல்லதுக்கு இல்ல. இது பொதுமக்களும் சேர்த்துதான். ஒரு திருநங்கைய பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி கேளுங்க. அதை விட்டு போட்டு நீ எப்படி இருந்த, நீ எப்படி அறுவை சிகிச்சை பண்ண, உனக்கு மேல எப்படி இருக்கும், கீழே எப்படி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பாவம் அப்சரா. ஏன் இந்த கேள்விகள் கேட்டா திருநங்கைகளுக்கு கோவம் வரும்னு தெரிஞ்சு அவ கோவத்துல வெடிச்சோ இல்ல வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போகணும்னு சொல்லி ட்ரை பண்றீங்களா ரம்யா ஜோ? மக்கள் முட்டாள் கிடையாது. இந்த நேரத்துல அப்சரா சீஜா அவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்க உள்ள இருக்க வைக்கணும். ரம்யா ஜோ இத வன்மையா கண்டிக்கிறோம்.